வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில டெலிகிராம் லிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் டைம் குடுத்துட்டுருக்கேன். இதே உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு சப்போர்ட்டா இருக்கும். கனெக்ட் ஆயி செக் பண்ணி பாருங்க. அதே புதுசா இருந்தீங்கன்னா இந்த மாரி டைரக்ட்டா அப்டேட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஸா இருக்கும். அதனால கீழ பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லி ஒரு பார்ட் குடுத்துருக்கேன். ஒரு 14 வீடியோ இருக்கு. ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஒவ்வொரு வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு, பயிற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்பதான் இதனுடைய கான்செப்ட் முழுமையா புரியும். ஒவ்வொன்னா பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு செட் ஆயிக்கும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோவ ஒவ்வொன்னா பாருங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா நீங்க இத தவறாமல் பார்க்க வேண்டியது பார்க்கலாம். இதுலயே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோர் கான்செப்ட் இருக்கு. இதுவே போதுமானது. எளிமையான கான்செப்ட்டா தான் இருக்கு. நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்த நெறைய கான்செப்ட் எளிமையான கான்செப்ட்கள் தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனா, அதுதான் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். செக் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிஃப்டிக்கு 2 லெவல் நேத்துக்கு குடுத்துருந்தோம் இன்னைக்கு காலையில. சப்போர்ட் ஒண்ணு, ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணு குடுத்துருந்தோம். ஆனா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் டவுனுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுது. அதனால கீழ இன்னொரு லெவல் நான் இங்கேயே டிராக் பண்ணி குடுத்துருந்தேன். பார்த்துட்டீங்கன்னா, இதுக்கு கீழ இந்த சப்போர்ட்டுக்கு கீழ இது ரெசிஸ்டன்ஸா மாறிடும். அப்போ அடுத்த சப்போர்ட் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த பாயிண்ட் தான் சப்போர்ட்டா இருக்கும் அடுத்தது. இந்த பாயிண்ட் எங்கெங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அப்படியே கன்டினியூவா கனெக்ட் ஆயிருக்கு. இது இப்படி தான் கனெக்ட் ஆகும். அப்ப இதுவே நம்ம ஒரு சப்போர்ட்டா நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். அது வேணா ஒரு லைன் ஒண்ணு போட்டுப்போம். பாருங்க இது கனெக்ட் ஆகுற மாரி பார்த்துக்க. இது 1 கனெக்ட், இது 2 கனெக்ட், இது 3 கனெக்ட், இது 4வது கனெக்ட். அப்படியே வச்சு இழுத்தீங்கன்னா, மார்க்கெட் அங்க தான் குளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப இந்த மார்க்கெட் பிரேக் ஆன பின்னாடி நம்ம இதுக்கு சப்போர்ட் புதுசா வரைஞ்சா போதுமானது. இது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா மாறி இருக்கு. சாரி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்கும். அப்போ நம்ம இப்படி போட்டோம்னா போதும். மார்க்கெட் ஓப்பன் ஆன முன்னாடி அடுத்த மூவ்மெண்ட் பண்ணா போதும். சும்மா போட்டு கசகசனெல்லாம் போட்டு கோட்ட போட்டு பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்ல. இது 5 மினிட்ஸ்ல பார்த்தா இன்னைக்கு ட்ரேடுக்கு என்ன சப்போர்ட் தெரிஞ்சிருக்கும். பார்ப்போம் 5 மினிட்ஸ பார்ப்போம். 5 மினிட்ஸ் என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். செல் ட்ரெண்ட் கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம செல்லுக்காக மூவ் பண்ணணும். பைக்காகவா? பைக்காக மட்டும் தான், சாரி, செல்லுக்காக மட்டும் தான் மூவ் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே பிரேக் பண்ணிட்டு வந்தோடனேயே அது செல் ட்ரெண்டுக்கு வந்தாச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. எகைன் நேற்று ஒரு நீட்டான செல் ட்ரெண்டு தான். அப்படியே லோவை மட்டும் உடைச்சிட்டு வருது. ஹையை உடைக்க முடியல. இன்னைக்கு பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. ஓப்பன் ஆனோடனேயே சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டான். மறுபடி மேலே கொஞ்சம் ட்ரை பண்ணுறான். எகைன் கீழே. மறுபடியும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறான். எகைன் கீழே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆயிருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்தா மார்க்கெட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி? ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் ஏரியாவே இருந்தது. இந்த ஏரியாக்குள்ளேயே மார்க்கெட் திரும்பும்போது ஆல்ரெடி இதுவும் ஒரு சப்போர்ட் தான். அப்போ இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகும் மார்க்கெட்டுன்னு மட்டும் தெரியணும். எவ்வளவு தூரம் போகும்? ட்ரெண்டு செல் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்போ எவ்வளவு தூரம் போகும்னா பெரிய லெவல்ல போறதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. எவ்வளவு தூரம் போகலான்னா, இங்க பாருங்க நம்ம ட்ரெண்டு பார்த்துருக்கோம் இல்லையா? இங்க ஒரு கொஞ்சம் மேல அப்புறம் அப்படியே இப்படி மூவ் ஆயிருக்கு. அப்போ திரும்பி வந்ததுன்னா, இதை பிரேக் பண்ணணும். அல்லது இதை பிரேக் பண்ணா தான் பை ட்ரெண்டுக்கு மாறுதுன்னு அர்த்தம். அதை என்ன பண்ணியிருக்கான், இதையும் தொடல. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் நடந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் மேலே அப்படியே கீழே வந்துட்டான். கீழே எப்படி ஸ்டெப் இறங்கியிருக்கான்னு பாருங்க. இப்படி ஸ்டெப்பா தான் டைரெக்டா இறங்க மாட்டான். அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா, இது சப்போர்ட்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த சப்போர்ட்லேயே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் நின்றுருக்கான். மதியானம் 1, 1:30 மணி வரைக்கும் இதே கண்டிஷன் தான் நின்னுட்டு இருந்திருக்கான். இது வரைக்கும் தான் நின்னுட்டு இருந்திருக்கான். அதுக்கு பின்னாடி தான் இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கான். அப்போ இந்த சப்போர்ட்டும் அந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு. அப்போ பிரேக் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் செல்லுக்கு போடாமல் டெஃபரெண்ட்டாக செல்லுக்கு மூவ் பண்ணாமல் பைக்கு எந்த சூழ்நிலையுமே கால் ஆப்ஷனுக்கு மூவ் பண்ணக்கூடாது இங்கே. புரிஞ்சுங்களா? அப்போ கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா, இதைய பிரேக் பண்ணி மேலே வர்றான். அப்போ எங்கே போய் திரும்பான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ இது வரைக்கும் கூட வரலாம், வந்துட்டு திரும்பலாம். அப்போ நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். எகைன் கீழே மேலே திரும்பும்போது மேலே வர முடியல. கீழே உடைக்கிறாங்க போது இங்கே எங்கேயாச்சும் கூட செல்லுக்கு போயிருக்க முடியும். எந்த பார்ட்லேயும் செல்லுக்கு போயிருக்கலாம். காலையில் போயிருந்தால் இங்கே ஓப்பன்லேயே செல் அடிச்சிருக்க முடியும். ஏன்னா செல் ட்ரெண்டு
ஒரு ரெசிஸ்டன்ஸு கீழே ஓப்பன் அடுத்து சப்போர்ட் வரைக்கும் போவான். அப்போ இங்கே வந்தால் சப்போர்ட் வரைக்கும் வருவான்னு தெரியும் நம்மளுக்கு. அப்போ இந்த பாயிண்ட்டும் கூட நம்ம பிடிச்சிருக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்து பார்த்தீங்கன்னா இதே 25,700லேருந்து 25,620 ஒரு கிட்டத்தட்ட 70-80 பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பாயிண்ட் இங்கே கிடச்சிருப்பா. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி செல்லுக்கு எங்கே கிடைக்குதுங்கிறதுக்காக ஹோல்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். அப்போ செல்லுக்கு வந்து லோ உடைச்சிட்டு மறுபடியும் ஒரு சின்ன புல் பேக் கொடுக்கும்போது எல்லாமே நான் மூவ் பண்ணியிருக்க முடியும். புரிஞ்சுங்களா? இப்படித்தான் இதை மூவ் பண்ணணும். இப்போ நினச்ச இடத்துலலாம் பார்க்காம எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான்னு வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். என்ன ட்ரெண்டில் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஒரு செல் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டில் போய் பைக்கு போனோம்னா அது ஒரு முட்டாள்தனமான வேலையாயிடும். மறுபடியும் வந்து பழையபடி தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் செல்லில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு புட் ஆப்ஷன் அல்லது ஃப்யூச்சரில் செல்லுக்கு மட்டும் மூவ் பண்ணுங்க. பைக் எந்த சூழ்நிலையும் போகக்கூடாது. மார்க்கெட் என்ன ட்ரெண்டோ அது கூட மட்டும் ட்ராவல் பண்ணி பழகுங்க. பர்ஃபெக்டாக அது ஒர்க் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இது 15 நிமிஷத்துலாம் வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். ட்ரெண்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா? அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது எப்படி கீழே வந்திருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒவ்வொரு லோ உடைக்கும் போதே அவன் ட்ரெண்டு மாறியாச்சு, பையிலேருந்து செல்லுக்கு வந்தாச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். அப்போ ஒவ்வொன்றா கீழே 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 வந்துட்டே இருக்கான். இது வரைக்கும் வந்திருக்கான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த லெவல் கேண்டில் பாருங்க. நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மேலே வந்துருச்சுன்னு 5 மினிட்ஸில் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது பாருங்க, இது ஹை இது. அதாவது மேலே வந்துட்டு திரும்பினோட ஹை இது. இந்த பாயிண்ட்டு எக்ஸாக்டாக வந்து அந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணல. தெரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து ஒரே கேண்டில்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கணும். அதில் கூட அடிஷ்னல் டைம் ஃப்ரேம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். அதுக்கு தான் சொல்கிறது. அப்போ அந்த கிளாரிட்டி கிடைக்கும்போது இது பைக்கு போகிறக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள், அதுதான் சொல்ல வந்தேன். இதுக்கு ஹை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக பாடி லெவல் தான். பாருங்கள், அந்த பாடி கரெக்டாக அங்கே தான் உட்காந்துருக்கா 50 மினிட்ஸில். பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தா தான் நம்ம 5 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ண மாதிரி காட்டினான். பட் வந்து இதில் க்ளோஸ் பண்ணவே இல்லை. அவன் செல்லுக்கு போகிறதுக்கு தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அதே மாதிரி அழகாக கீழே வந்துட்டு அப்போ இந்த இடமே வந்து செல்லிங் பாயிண்ட் தான் நம்மளுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்படி ஒவ்வொன்றா இப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதில் ட்ரேடை சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கணுங்கள சின்ன சின்ன டைம் ஃப்ரேமுக்கும் கூட போய் பார்க்க முடியும். பார்த்தோம்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டவுட் இருந்ததுன்னா கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேமுக்கு மாறி பாருங்க. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனானா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணுன்னா கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை தாண்டி ஒன்றும் மார்க்கெட்டில் இல்லைங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இவ்வளோதாங்க மார்க்கெட்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. நன்றி.